Hi, good morning to all. Good morning, ma'am. So today we are going to discuss the microscopic model of electric current. நேத்து நான் சொன்னதுதான் இந்த கொஸ்டின். இருந்தாலும் அகைன் என்ன பண்றேன் ரீடீச் பண்றேன் கவனிங்க. So மைக்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைக்ரோனா ஒரு வேல்யூ எவ்வளோ ஒரு மைக்ரோ எவ்வளோ 10 power of -6. That means 1 by 10 power 6 அப்ப ரொம்ப என்ன ஆகும் மைன்யூட் வேல்யூ 0.00001 சரியா அவ்வளோ மைன்யூட்டா இருக்கிற ஒரு மைக்ரோஸ்கோபிக் மாடல்ல நம்ம கரண்ட் வந்து எப்படி வந்து டிஸ்கவர் பண்றோம் எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினோட ஸ்கோப் புரியுதா மைக்ரோன்றது ரொம்ப ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் நம்ம we can't see in the naked கிளியரா அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டா ஒரு சார்ஜ் வந்து எப்படி வந்து ஒரு given cross section ஏரியால பாஸ் ஆகுது சரியா அப்படி இருக்கும்போது அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னவா இருக்கும் ஈவன் மைக்ரோ விட நானோ பாத்தீங்கன்னா -9 10 பவர் -9 அப்பனா இதை விட இது ரொம்ப மைன்யூட் சரியா ரொம்ப ரொம்ப சின்னது நானோ சயின்ஸ் நானோ பிசிக்ஸ் இருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் சரியா நானோ பார்ட்டிகல்ஸ் பத்தி படிப்பீங்க ஈவன் PhD லெவல்ல இந்த நானோ சயின்ஸ் வந்து ரொம்ப டெவலப்மெண்டா இருக்கு சோ நமக்கு அதெல்லாம் தேவையில்ல இப்ப நம்ம வந்து மைக்ரோ பத்தி பேசுறோம் அப்ப மைக்ரோன்றது ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற ஒரு பார்ட்டிகல்ஸ் ரொம்ப மைன்யூட் நம்ம கண்ணால பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற ஒரு பொருள் சரியா அப்ப எல்லா ஆட்டமும் எல்லா மெட்டீரியல்ஸும் இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம் போது உள்ள இருக்கிற புரோட்டான் நியூட்ரான் நீ பார்க்க முடியுமா இப்ப இந்த பென் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம் உள்ள இருக்கிற புரோட்டான் எலக்ட்ரான் உங்களால பார்க்க முடியுமா மைக்ரோ ப்ராசஸ் புரிஞ்சுதா சோ அப்படி இருக்கும்போது லெட் அஸ் கன்சிடர் த ஒரு கண்டக்டர் சரியா எல்லாமே கன்சிடரேஷன் தான் அப்போ அப்படி கன்சிடரேஷன் பண்ணும்போது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிற ஒரு கண்டக்டரை நான் எடுத்துக்கிறேன் இது என்ன ஷேப்ல இருக்க சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ஸ்க்குள்ள நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம் உள்ள n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும் சார்ஜஸ் வந்து ரேண்டம் மோஷன்ல இருக்கும் அதுக்கப்புறம் நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்த உடனே ஒரு யூனிஃபார்ம் டைரக்ஷன்ல போகும் அப்படி இல்லைன்னா கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் என்ன எலக்ட்ரானோட டைரக்ஷன் என்ன இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு சரியா இப்ப நான் என்ன கால்குலேட் பண்ணணும் இந்த இதுல நான் என்ன கால்குலேட் பண்றேன்னா கரண்ட் சரியா மைக்ரோஸ்கோபிக் ப்ராசஸ் மூலமா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட கால்குலேட் பண்ண போறேன் ஓகே சரி கவனி இப்போ எனக்கு புக்ல என்ன கொடுத்திருக்கானா இந்த கண்டக்டர்ல given cross sectional area இப்ப இதுதான் given cross sectional area A ன்னு எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோ அப்ப இந்த சிலிண்டருக்குள்ள எந்த இடத்துல நான் cross sectional area கால்குலேட் பண்ணாலும் அதே A தான் அப்ப இதுவும் என்னது A தான் இங்க என்னது A தான் இப்போ இந்த கண்டக்டரோட டோட்டல் லென்த் நீ சப்போஸ் x ன்னு எடுத்துக்கற அந்த சிலிண்டரிக்கல் ஷேப்ஸோட டோட்டல் லென்த் x ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ x ன்னு எடுத்துக்கும் போது இப்ப அதுல நான் ஸ்மாலஸ்ட் ஏரியாவை எடுத்துக்கிறேன் சரியா அப்ப அந்த ஸ்மாலஸ்ட் ஏரியாவோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் dx சரியா அப்போ இந்த ஏரியாக்குள்ள இந்த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ்ல dxன்ற டிஸ்டன்ஸ்க்குள்ள இருக்கிற எவ்வளவு சார்ஜ் எவ்வளவு கரண்ட்ன்றதை தான் கால்குலேட் பண்ண போறேன் throughout இந்த சர்க்யூட்க்கு போடுறதாம ஃபர்ஸ்ட் நான் இந்த dx குள்ள எவ்வளவு இருக்குன்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறேன் அந்த dx ஏரியாக்குள்ள இருக்கிற கிராஸ் செக்ஷனல் அந்த சர்ஃபேஸ் வந்து a சரியா given cross sectional area a அதனோட லெந்த் என்னது dx சோ அதுல சார்ஜஸ் வந்து எந்த வெலாசிட்டினா drift velocity நமக்கு ஆல்ரெடி தெரியும் சரி drift velocity எதனோட டைரக்ஷன்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கும் List கொடுப்பாங்க டிஃபரன்ஸ் லிஸ்ட் என்ன ராம் மாத்த சொல்லி அனுப்பனாங்க கீழே எந்த விட நான் லிஸ்ட் இருக்கிறேன் நீ எப்போ கொடுத்து நான் இங்கே அதே மாதிரி ஆப்ஷன் நம்ம கிளாஸ் சரியா அப்ப இந்த கண்டக்டர் ஃபுல்லா இருக்கிற டோட்டல் சார்ஜ் கேபிட்டல் N எடுத்துட்டேன்னா அப்ப given cross section area dx ல இருக்கிறது எனக்கு என்னது
particular charges n small n சரியா nன்றது என்னது total number of charges in the given conductor அப்ப small nன்றது அந்த பர்టిక్యులரா ஒரு charges மென்ஷன் பண்றது சரியா ஒரு சார்ஜோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஸ்மால் n எடுத்துக்கணும் டோட்டல் போது கேபிட்டல் n சரியா அதே மாதிரி இங்க டோட்டல் சார்ஜஸ் வந்து கேபிட்டல் Q ன்னு போடுறேன் சரிங்களா அப்ப எனக்கு கன்சிடர் பண்ண அந்த ஸ்மாலஸ்ட் ஏரியாக்குள்ள இருக்கிற சார்ஜஸ் dq புரியுதா அப்ப டோட்டல் லென்த் x என்னும்போது அதனோட பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது dx நல்ல மீனிங் புரியுதா இப்போ இந்த சர்ஃபேஸ் குள்ள இருக்கிற அந்த given வால்யூம் இந்த நான் இப்ப கன்சிடர் பண்ண பத்தியா dx லென்த்ல இந்த dx லென்த் குள்ள இருக்கிற வால்யூம் குள்ள இருக்கிற சார்ஜஸ் எவ்வளோ அதுல எவ்வளோ கரண்ட் சரி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணோம் த்ரூ அவுட் சர்க்யூட்க்கு நான் அந்த கண்டக்டர் ஃபுல்லா எவ்வளவு கரண்ட் இருக்குது என்னால கால்குலேட் பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் அப்ப நான் என்னென்னலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ணனும் dx கால்குலேட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ணுவேன் dx அதுக்கப்புறம் dq ஒரு நிமிஷம் மேம் தமிழ் லெட்டர் வாமா சிவா இதானமா ஆமா ஒரு நிமிஷம் மேம் சரி ஃபர்ஸ்ட் இது எத்தனை கவுண்ட் பண்ணிட்டு நீங்க எல்லாத்தையும் சரியா சோ நெக்ஸ்ட் எனக்கு dq தெரிஞ்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஃபார்முலா I is equal to dq by dt இதுல எனக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும் புரியுதா அப்ப எனக்கு கரண்ட் என்னால கால்குலேட் பண்ண முடியும் அப்ப மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்னால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும் கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்டா அப்போ எனக்கு டைம் டோட்டல் டைம் t எடுத்துக்கிட்டா அதனோட பர்టిక్యులர் ஏரியானும்போது dt அப்ப dtன்றது அந்த ஸ்மாலஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணா அந்த வால்யூம் சர்ஃபேஸ் குள்ள இருக்கிற சார்ஜ் அதனோட டிஸ்டன்ஸ் அதனோட டைம் டேக்கன் எல்லாமே அப்ப என்னன்றது இங்க உள்ள என்னது நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பர்టిక్యులர் அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற சார்ஜஸ் புரியுதா மீனிங் புரியுதா இப்போ நான் என்ன பண்ணனும் உங்களுக்கு வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன displacement by time taken அப்ப எனக்கு இங்க velocity vd ன்னு எடுத்துக்கிறேன் இங்க displacement எவ்வளவு displacement எடுத்துக்கிறோம் dx இப்ப dx by dt ஏன்னா நான் இந்த வால்யூம்ல போது என்ன எடுத்துக்கணுமோ அதை தான் எடுத்துக்கணும் நான் இங்க ஓவராலா t q v ன்னு எடுத்துக்க கூடாது சரியா dq dt dx தான் ஏன்னா ஸ்மாலஸ்ட் ஏரியா சரியா த்ரூ அவுட் கண்டக்டர்ல நான் எடுத்துக்கல அந்த given surfaceல நான் ஒரு ஸ்மாலஸ்ட் ஏரியாவை எடுத்துக்கிட்டு அதுல கால்குலேட் பண்றேன் புரிஞ்சதா அப்ப என்ன பண்ணனும் எனக்கு dx வேணும்னா என்ன பண்ணனும் vd into dt இதுல என்ன டவுட் இருக்கா இல்ல என்ன டவுட் இருக்கா நான் இது வந்து displacement velocity is nothing but என்னது change in displacement by time taken சரிங்களா the rate of change of displacement அப்ப displacement இங்க என்ன எடுத்துக்கிறோம் dx சரியா by time taken என்ன dt அப்ப எனக்கு dx வேணும்னா vd into dt இல்ல என்ன டவுட் இருக்கா அடுத்து என்ன கால்குலேட் பண்ணனும் வால்யூம் சரியா அப்போ எனக்கு டோட்டல் வால்யூம் எனக்கு வேணும்னா உனக்கு ஆல்ரெடி வால்யூம் ஃபார்முலா தெரியும் வால்யூம் ஃபார்முலா என்ன length into breadth into height சரிங்களா சோ லென்த் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேங்க லென்த் என்னங்க dx into p into h ன்றது ஏரியா சரியா ஏனா மீட்டர் into மீட்டர் ஸ்கொயர் அப்ப இது இட்ஸ் கன்க்ளூடிங் என்னது ஏரியா a ஸ்கொயர் இல்ல ஏரியா சோ ஏரியா அப்போ எனக்கு இந்த given கண்டக்டர்ல டோட்டல் வால்யூம் வேணும்னா ஆல்ரெடி நான் இந்த வேர்ட்ஸ்லாம் எழுதி போட்டாங்க இது எழுதி எனக்கு அது உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் நேத்தே இதுக்கான நோட்ஸ் எல்லாமே எழுதி போட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு அகைன் சொல்லிட்டு இருக்கேன் பொறுமையா உனக்கு சோ அப்ப டோட்டல் வால்யூம் வேணும்னா டோட்டல் வால்யூம் in the given space in the given cross section area அப்ப given cross sectional area என்ன சொல்லுங்க வால்யூம் into அதனோட நம்பர் ஆஃப்
number of volume in the per unit volume. So number of electrons per unit volume. அப்போ எனக்கு B ன்றது இப்பதான் நான் கால்குலேட் பண்ணா என்னது dx A into n number of electrons per unit volume. இங்க என்னது number of electrons per unit volume. இந்த given volumeல எவ்வளவு number of charges இருக்கு? சரி, இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா? எதுவும் இல்ல. ஏன் மேம் நம்ம வால்யூம் எடுத்துக்கிறோம்னா அந்த வால்யூம் அது எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணோ அதுக்குள்ள எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு, அது லென்த் என்ன, அது ஹைட் என்ன, அதனோட எல்லாமே நம்ம கால்குலேட் பண்றோம். அப்ப எனக்கு dx into a என்ன, சாரி dx தான் நம்ம இப்ப கால்குலேட் பண்ணி வெச்சுக்கோம். அப்ப dx வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண இங்க ஈக்குவேஷன்ஸ் வந்து இது 1 சரிங்களா? அப்போ இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கோ. அப்ப ஈக்குவேஷன் 2 ல ஈக்குவேஷன் 1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணு. dx க்கு பதிலா bd dt a into n. இதுதான் எனக்கு என்னது டோட்டல் வால்யூம். சோ இது ஆல்டர் பண்ணி எழுது na bd into e. புரியுதா? அப்ப இது எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இது கேபிட்டல் N எடுத்துக்கிட்டேன்னா bd into na into bd into dt. சோ என்ன டவுட் இருக்கா? இல்ல என்ன டவுட் இருக்கா? சரி நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பேஜ். அம்மா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் யூஸ் பண்ணி dx கால்குலேட் பண்ண. நெக்ஸ்ட் n is equal to அதோட வால்யூம் இன்டு நம்பர் ஆஃப் per electrons in the unit volume. அப்படி போட்டுட்டு dx v ன்றது l into v into h, so dx into a, so dx வேல்யூ போட்டுட்டேன் vd into dt a into n. அவ்வளவுதான் போட்டுட்டோம். இல்ல என்ன டவுட் இருக்கா? சரி நெக்ஸ்ட். இப்போ எனக்கு டோட்டல் சார்ஜ் வேணும். இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறேன்? டோட்டல் சார்ஜ். அப்ப டோட்டல் சார்ஜ் dq is equal to n into e. That means total number of charges into charge of an electrons. சரியா? அப்ப எனக்கு dq is equal to total number of charges எவ்வளவு இப்பதானே நான் கால்குலேட் பண்ணேன். என்ன ஃபார்முலா? na bd into dt into என்னது number of charges of electron என்னது e. அப்ப இத எப்படி ஆல்டர்னேட் பண்ணி எழுதலாம்? எப்படி எழுதலாம்? na bd e இந்த dt இந்த சைடு கொண்டு வந்து அப்ப dq by dt அவ்வளவுதானா? na bd e. உனக்கு தெரியும் I is equal to என்னது dq by dt. அப்ப இங்க dq by dt க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்? I is equal to na e into bd. புரிஞ்சுதா? அப்போ the relation between the current and drift velocity கேட்டா இதான் எழுதணும். The relation between the current and drift velocity பொறுத்து ஏதாவது sums கொடுத்தாங்கன்னா, numerical sums கொடுத்தாங்கன்னா இதை கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன் போடணும். இத பேஸ் பண்ணி தான் ஒரு நியூமெரிக்கல்ஸ் கேட்பாங்க. சரியா? இந்த இடத்துல தான் நியூமெரிக்கல்ஸ் நமக்கு கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? என்ன டேர்ம் இன்ட்ரோ듀ce பண்ணோம்? current density. சோ இது நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரோ듀ce பண்ற டேர்ம் பாத்தீங்கன்னா current density. Its denoting letter as J. அப்ப J is equal to I by A. So don't forget this equations. Don't forget this equation, current density. So இத பேஸ் பண்ணி டெஃபினிஷனும் நேத்து கொடுத்தேன். நேத்து SI யூனிட்ல சொல்லி கொடுத்தேன். என்னது current? What is mean by current density? Current density definitions என்ன? Current per unit area is defined as the
magnitude of current per unit area. அப்போ J ன்றது என்னது? ஸ்கேலார் குவாண்டிட்டியா வெக்டார் குவாண்டிட்டியா? ஸ்கேலாரா? வெக்டார் குவாண்டிட்டி. சரியா? It's a vector quantity. What is the SI unit of current density? What is the SI unit of current density? A by m square. That means ampere per meter square. ஏன்னா current ஓட SI unit ampere, so ampere per meter square. So இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா? இப்போ இந்த 5 மார்க் சப்போஸ் நாளைக்கு கேக்குறோம், இப்போ நெக்ஸ்ட் டிஆர்டி போர்ஷன்ஸ்ல இந்த 5 மார்க்ஸ் கேக்குறேன் அப்படினா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? dx வேல்யூ கால்குலேட் பண்ணும். செகண்ட் ஸ்டெப் டோட்டல் நம்பர் கால்குலேட் பண்ணும். டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன் தி given ஸ்பேஸ். தேர்ட் ஒன் வந்து dq கால்குலேட் பண்ணும். ஃபோர்த் ஸ்டெப் I calculate பண்ணும். Next fifth step current density introduce பண்ணும். ஓகேவா? சோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம இந்த 5 மார்க்ஸ் டிவைட் பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம்க்கோ இன்னொரு டேர்ம்க்கோ ரிலேஷன்ஸ் இருந்தது. நீ எந்த டெரிவேஷன்ஸ் போட்டாலும் அப்படியே என்ன ஒரு ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இது அங்கங்க வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கு. திடீர் வால்யூம் கால்குலேட் பண்றது, திடீர் dx கால்குலேட் பண்றது, சடனா dq போறது, அகைன்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டி அப்படின்றதுனால உனக்கு அது ரிலேட்டிவ் இல்லாம இருக்கிறதுனால நான் சொல்றேன். அதே 9 क्वेश्चंस நேத்து நடத்தியும் இத ஏன் ரீடீச் பண்றேன்றத புரிஞ்சுக்கோ. எப்படி ஃபர்ஸ்ட் dx போட்டது, அதுல இருந்து டோட்டல் நம்பர் கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் அதனோட சார்ஜ் டோட்டல் சார்ஜ் கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணோம்? கரண்ட்ல இருந்து கரண்ட் டென்சிட்டி கால்குலேட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல உனக்கு I யோட வேல்யூ தெரியும். சரியா? அப்ப J வெக்டார் ஈக்குவல் டு NaEBD டிவைடட் பை A. அப்ப இது கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப கேன்சல் பண்ணா NeBD இதுதான் என்னது? J. இந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் BD வெலாசிட்டி drift velocity ஸ்டார்டிங்ல ஒரு 3 மார்க்ஸ் क्वेश्चन டிரைவ் பண்ணேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? BD is equal to minus E tau by m into E. ஞாபகம் இருக்கா? சோ அப்ப BD க்கு பதிலா நான் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணட்டுமா? அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா Ne into minus E tau by m into E. சரிங்களா? அப்ப உள்ள மல்டிபிள் பண்ண minus Ne square tau by m into E. இதுதான் என்னது எனக்கு? J. So next step இந்த term நல்லா கவனி. minus Ne square minus Ne square tau by m into E. சரியா? இப்போ இது மட்டும் நான் என்ன சொல்றேன்னா சிக்மான்னு எடுத்துக்கிறேன். இது மட்டும் என்ன எடுத்துக்கிறேன்? சிக்மா. அப்ப J is equal to minus sigma E. சரியா? J is equal to minus sigma E. சிக்மான்றது என்னது? கண்டக்டிவிட்டி. சிக்மான்றது வந்து அந்த கண்டக்டரோட கண்டக்டிவிட்டி பவர். சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் நான் பிளஸ் எடுத்துக்கிறேன். பிளஸ் சிக்மா E எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த கண்டக்டர்ல கவனே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆன உடனே எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது. பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அதாவது ரைட் டு லெஃப்ட். ஆனா எலக்ட்ரான்ஸ் எப்படி போகுது? இதுக்கு ஆப்போசிட்ல போகுது. எதுக்கு ஆப்போசிட்ல? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல. அப்போ இந்த டைரக்ஷன்ஸ் சாரி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போது இப்படி தானே வரும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்ப எனக்கு drift velocityயோட டைரக்ஷன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப எனக்கு இங்க எது சேமா இருக்கும்? இந்த கரண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்ல போகுது. சரியா?
அப்ப கரண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எனக்கு எந்த டைரக்ஷன்ல போகுது? சேம் டைரக்ஷன்ல போகுது. சோ கன்வென்ஷனலி நல்லா கவனி. Conventionally, the current and electric field are same. புரியுதா? அதனால எனக்கு இங்க என்ன ஆயிடுது? பிளஸ் ஆயிடுது. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போறதுனால நான் இந்த மைனஸ் என்ன பண்ணிக்கிறேன்? பிளஸ் மாத்திக்கிறேன். கிளியரா? எனக்கு இப்போ சிக்மா மட்டும் வேணும் அப்படின்னா NV² tau by m. சரிங்களா? இது கண்டக்டிவிட்டி எலக்ட்ரிசிட்டி அலோ பண்றதுனால இது கண்டக்டிவிட்டி பவர் எவ்வளவு ஒரு மெட்டீரியலுக்கு கண்டக்டிவிட்டி பவர் இருக்குன்றத நான் கால்குலேட் பண்ணலாம். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கண்டக்டிவிட்டி இருக்கு. எல்லாமே சேம் எலக்ட்ரிசிட்டியை சேமா கனெக்ட் பண்ணாது. இப்போ நீ கோல்ட் எடுத்துக்கிற காப்பர் எடுத்துக்கிறனா ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் கண்டக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கண்டக்டர்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், இன்சுலேட்டர்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், செமி கண்டக்டர்ல ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே யூனிஃபார்மா சேமா இருக்காது. சரியா? இப்போ நீ ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கோ, வுட் எடுத்துக்கோ, இல்ல வந்து ஒரு மைக்கா எடுத்துக்கோ, எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோனா அதனோட ரெசிஸ்டிவிட்டி பவர் கண்டிப்பா என்ன ஆகும்? மாறும். ஈவன் நீ ஒரு ஆயில் எடுத்துட்டு வாட்டர் கம்பைன் பண்ணாமே கூட அதுல இருக்கிற கனெக்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டி கண்டிப்பா மாறும். சரிங்களா? அப்போ எனக்கு கனெக்டிவிட்டி இதுனா இதோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது? ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியோட சிம்பிள் என்ன? ரோ. ரெசிஸ்டிவிட்டியோட சிம்பிள் என்ன? ரோ. அப்போ 1/ρ = சிக்மா. ஆக மொத்தம் இதனோட இன்வெர்ஸ் ஃபார்ம் தான். எதோட இன்வெர்ஸ் ஃபார்ம்? கண்டக்டிவிட்டியோட இன்வெர்ஸ் ஃபார்ம் தான் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியோட இன்வெர்ஸ் ஃபார்ம் தான் கண்டக்டிவிட்டி. எப்படி கேட்டாலும் எழுதணும். இப்போ சப்போஸ் நியூமெரிக்கல்ல கண்டக்டிவிட்டி கொடுக்கறாங்க, ரெசிஸ்டிவிட்டி கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்ல ரெசிஸ்டிவிட்டி கொடுத்து கண்டக்டிவிட்டி கேட்டாலும் சரி, சேம் ஃபார்முலா தான். ஒன்றை வச்சுட்டு நீ இன்னொன்னா அதோட இன்வெர்ஸா போட்டுரு. புரியுதா? புரியுதா இல்லையா? என்ன டவுட் இருக்கா? அப்போ the inverse form of conductivity is known as resistivity. So next question, resistivity or resistance same ஆ? நம்ம ஆல்ரெடி ஓம்ஸ் லால V = நீ 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்க R ன்னு யூஸ் பண்ணிருக்க. Rன்றது அங்க என்ன சொல்லிருக்கோம்? ரெசிஸ்டன்ஸ் சொல்லிருக்க. அப்ப ரெசிஸ்டன்ஸோ ரெசிஸ்டிவிட்டியோ சேமா? சேமா இல்ல, டிஃபரண்ட். சரியா? ரெசிஸ்டன்ஸ்ன்றது நம்ம வெளியில கண்டக்டரோட கனெக்ட்ல இருக்குது. ஆனா ரெசிஸ்டிவிட்டின்றது ஒரு மெட்டீரியல் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியலை பத்தி படிக்கிறது தான் ரெசிஸ்டிவிட்டி. அது எவ்வளவு கெபாசிட்டி ரெசிஸ்டிவிட்டி பவர் இருக்குன்றது ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, அது டெம்பரேச்சர், அதோட கனெக்டிவிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி டிசைட் பண்றது தான் ரெசிஸ்டிவிட்டி. அப்ப ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி இஸ் நாட் சேம். அண்டர்ஸ்டாண்டா? அப்போ உனக்கு ஆல்ரெடி நீ வந்து 10th ல கால்குலேட் பண்ணது R = ρL/A ன்னு கால்குலேட் பண்ணிருப்ப. கரெக்ட்டா? ஆமாவா? அப்ப ரோக்கு என்ன எழுதலாம்? 1/σ. அப்ப ரோக்கு சிக்மான்னு எழுதனா 1/σA. அப்ப R = L/σA. R = L/σA. புரிஞ்சுதா? சோ இதுதான் வந்து நேத்து நடத்தின டாபிக். நான் அகைன் ரீகால் பண்ணிருக்கேன். நீ என்ன பண்ற? வீட்ல போயிட்டு இந்த 5 மார்க்ஸ் எழுதி பாக்க. படிச்சுட்டு மறுநாள் வந்து என்ன டவுட் இருந்தா என்கிட்ட கேக்குற. டெய்லியே முடிச்சு படிச்சுடு. இன்னைக்கு இந்த क्वेश्चन நடத்துறாங்கன்னா இன்னைக்கு வீட்ல போய் படி. புக்ல என்ன விஷயம் இருக்கு, மேம் சொன்னது இருக்கா, இல்ல எதனா அடிஷனல் பாயிண்ட் இருக்கா, இல்ல மேம் அடிஷனலா சொல்லிருக்காங்களா புக்ல இல்லாத அதெல்லாம் பார்த்து படிச்சு வா. புரியுதா? இல்ல என்ன டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இல்ல. நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? சோ இத பேஸ் பண்ணி ஒரு 2-3 நியூமெரிக்கல் இருக்கு, டிஸ்கஸ் பண்ணலாமா? சோ நோட் பண்ணிக்கோ. क्वेश्चन எடு, கிளாஸ் ஒர்க் எழுதலாம். கிளாஸ் ஒர்க் எடு. எக்ஸாம்பிள் 2.2 மா நான் ஆல்ரெடி சொன்னதாமா. நான் என்ன டாபிக் நடத்துறேனோ அதுக்கான எக்ஸாம்பிள், எக்ஸர்சைஸ், 1 மார்க் எல்லாமே அங்கேயே புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே அங்கேயே போட்டுறணும். அது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்க்கு போயிட்டு 1 வீக் லீவ் ஆயிட்டு அப்புறம் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஹரிபரியா நடத்தணும். அந்த மாதிரி இனிமேல் போற போர்ஷன் அப்படி பண்ணக்கூடாது. அன்னைக்கு என்ன டாபிக் நடத்துறோமோ அதுக்கான ரிலேட்டட் சம்ஸ் அப்படியே போடணும். சரிங்களா? எழுது, क्वेश्चन எழுது. லாகர்த்தம் போட தெரியுமா?
லாகர்தம் எல்லாருக்கும் போட தெரியுமா? கன்ஃபார்மா? யார் தெரியாது? எனக்கு லாக் டேபிள் வச்சு போட தெரியாது மேம் சம்ஸ். ஏன்னா எக்ஸாம்ல உனக்கு லாக் டேபிள் தான் கொடுப்பாங்க, கால்குலேட்டர் நாட் அலோட். பிராக்டிகல் அலோ பண்ணுவாங்க, பட் எக்ஸாம்ல போர்டு எக்ஸாம்ல அலோ பண்ண மாட்டாங்க. அங்க லாக் தான் தருவாங்க. அதனால எத்தனை பேருக்கு லாக் போட தெரியும்? தெரியலனா பரவாயில்ல, நான் சொல்லி தரேன். ஒரு பீரியட் ஒரு நாள் லாக் பேஸ் பண்ணி இப்ப நான் என்ன சம் போடுறேனோ அதை லாக் பேஸ் பண்ணி எப்படி லாக் புக் நீங்க எடுத்து வரணும். இருக்கா? எல்லார் கையிலும் இருக்கா? சரி, அப்ப நாளைக்கு என்ன பண்ற கவனி. ஒரு சம் எடுத்து இப்ப நம்ம டிரைவ் பண்ற சம்மே அது எப்படி லாகர் புக்ல போடுறது அப்படின்றது சொல்லித்தரேன் ஒரு பீரியட் ஃபுல்லா. ஏன்னா இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த லாக் பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த சம் போடுறதுக்கு டைம் பத்தாது. அதனால அது ஸ்டார்டிங்ல இருந்தே 1 hour போதும், 1 hour போதும் மேக்ஸிமம். If an question is if an electric field of magnitude 570 Newton Coulomb inverse 1 is applied in the copper wire. In the copper wire, find the acceleration. Find the acceleration experienced by the electron. Solution. So என்னன்னா இந்த டேட்டாஸ் கொடுத்திருக்காங்கடா. If an electric field என்ன கொடுத்திருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்திருக்காங்க. மேக்னிட்யூட் அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னிட்யூட் கொடுத்துட்டாங்க. இந்த காப்பர் வயர் ஃபைண்ட் தி ஆக்சிலரேஷன் ஏ கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன? 570 நியூட்டன் கூலம்ப் இன்வெர்ஸ் 1. சரியா? எனி ஐடியா? சுபஸ்ரீ ஏதாவது ஐடியா இருக்கா? ஆக்சிலரேஷன் எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம்? F is equal to சொல்லு. F is equal to very good. அப்ப A வேணும்னா F by M. Very good. So இங்க F க்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம்? minus E by M. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாமா? சரி. ஆனா அவங்க வந்து क्वेश्चनல வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான கொடுத்திருக்காங்க. E ஓ M ஓ கொடுக்கலையே, என்ன பண்ணலாம்? அது ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல, கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரியா? அப்ப Eன்றது என்ன? சார்ஜ். சரியா? 1 சார்ஜோட வேல்யூ எவ்வளவு? 1.6 × 10⁻−19 கூலும். இது என்னது? மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். எவ்வளவு? 9.11 × 10⁻−31 கிலோகிராம். அண்டர்ஸ்டாண்டா? இப்போ given values எனக்கு E தெரியும், சார்ஜ் தெரியும், மாஸ் தெரியும். Can you substitute here? Substitute பண்ணு. So A is equal to சொல்லுங்க. 1.6 × 10⁻−19. 1.6 × 10⁻−19 × 570 electric field divided by 9.11 × 10⁻−31. இந்த சம்ம ஆன்சர் நான் போடுறேன். இதே சம்க்கான லாகர்தம் வேல்யூ என்ன வருதுன்னு நாளைக்கு சொல்றேன். புரியுதா நான் சொல்றது? அப்ப நீ என்ன பண்றேன்னா, நான் லாக் நாளைக்கு போடும்போது சைடுல பென்சில்ல போட்டு, நாளைக்கு நான் லாக் டேபிள் வச்சு சொல்லி தரும்போது சைடுல பென்சில்ல போட்டுக்கோங்க. அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளவு ஆன்சர் வரும்? 1.001 × 10⁻14 meter second inverse 2.
minus C. அது மேக்னிடியூட் கன்சிடர் பண்ணும்போது மைனஸ் வேண்டாம். சரியா? சார்ஜ் தான் நம்ம மாசத்துல எலக்ட்ரான்ஸ் போது சார்ஜ் நம்ம என்ன இங்க என்ன எடுத்துக்கிறோம்? மைனஸ் தேவையில்ல. மேக்னிடியூட்ன்ற போது பாசிட்டிவ்ல எடுத்துக்கிறோம். So next sum. Next sum பாருங்க. Example 2.3. A copper wire cross section area 0.5 millimeter square, carrier current 0.2 ampere if the free electron density of copper is 8.4 into 10 power 28 meter inverse 3. Then compute the drift velocity of free electrons. So now study the relation between the current and drift velocity. Give me the screen. The relation between the current and drift velocity formula. Mobility கேட்டா டக்குன்னு சொல்லணும். current density னா டக்குன்னு சொல்லணும். VD வேல்யூ கேட்டா டக்குன்னு சொல்லணும். கேட்கக்கூடாது. சரியா? நாளை கேட்கும்போது எனக்கு ஃபாஸ்டா சொல்லணும். என்னது I is equal to NA VDE. சரிங்களா? இங்க என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க? என்னதான் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் given datas வச்சு என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்களோ அதுல இருந்தே ஃபார்முலா போட்டுடலாம். உங்களுக்கு சப்போஸ் எடுத்த உடனே இதுல என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணனும் தெரியலனா கூட நியூமெரிக்கல்ஸ் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படி. given data எழுது. ஆட்டோமேட்டிக்கா ஃபார்முலாஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். சரிங்களா? a copper wire of cross sectional area 0. millimeter square. மீட்டர் ஸ்கொயர் இருக்கா? அப்ப இது என்னது? ஏரியா. சரியா? and current என்ன கொடுத்திருக்காங்க? இது I கொடுத்துட்டாங்க. next if the free electron density கொடுத்திருக்காங்க. density கொடுத்துட்டாங்க. compute the drift velocity VD calculate பண்ண சொல்லிருக்காங்க. சரிங்களா? அப்போ சொல்யூஷன்ல நம்ம என்ன எழுதலாம்? the relation between the current and drift velocity formula சொல்லலாமா? போட்டுட்டு given data substitute பண்ணி. okay? so எழுது. given data A is equal to 0.5 millimeter square. Millina எவ்வளோ? 1 milli எவ்வளோப்பா? 10 power minus 3. அப்ப 0.5 into 10 power minus 3 meter square. அப்ப A ஓட வேல்யூ கொடுத்துறாச்சு. நெக்ஸ்ட் கரண்ட் I கொடுத்திருக்காங்க எவ்வளோ? 0.2 ampere. density of copper density கொடுத்திருக்காங்க எவ்வளோ? 8.4 into 10 power 28 meter inverse 3. Next drift velocity calculate பண்ண சொல்லிருக்காங்க. Faster copy பண்ணு. 5 minutes time. Make it fast. Easy and sir.
இந்த யூனிட்ல இருக்கிற இது நிறைய சம்ஸ் தான் கான்செப்ட் விட சம்ஸ் தான் நிறைய இருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கான்செப்ட் நிறைய இருந்தது, சம்ஸ் கம்மியா இருந்தது. ஆனா இங்க ஒவ்வொரு கேஸ்க்கும் 2-3 நியூமரிக்கல்ஸ் இருக்கு, புக் பேக்லயும் நிறைய நியூமரிக்கல்ஸ் இருக்கு. அதனால இந்த யூனிட்ல நியூமரிக்கல்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அப்போ நியூமரிக்கல் நல்லா தெரியணும்னா என்ன தெரியணும்? ஃபார்முலாஸ் நல்லா தெரியணும். என்ன டீடைலா பத்தி சொல்லுனா சொல்ல மாட்டேன். நான் வந்து சொல்லலாம் என்ன பண்ணலாம்? சூப்பர் ஸ்ட்ரீட் கிளாஸோட டான் ஏன் சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? இம்போசிஷன் கொடுக்கலாமா? சோ இந்த பாருங்க நம்ம கிளாஸோட டான்ல சொல்லிருக்காங்க. எஸ் ஓகே. இம்போசிஷன் கொடுத்துரும். நாளைக்கு என்னன்னா எல்லாரும் யாரும் கேட்கணும். கேட்குமா? எக்ஸாம்பிள் 2.3 போர்ட் முடிச்சிட்டா பாண்டால சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. சுதீக்ஷா பிளான் வந்தாச்சு. மத்தவங்க என்ன போட்டுட்டு இருக்கியா? வாட்ஸ்அப் தெரியுமா? log m cross n கொடுத்தா என்ன பண்ணும்? உங்களுக்கு ஜஸ்ட் தெரியுதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நான் எவ்வளவு தூரத்துக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் லாகரிதம்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்ப log m into n அப்படின்னு போட்டா நீ என்ன பண்ணும்? log m plus log n. சரியா? மல்டிபிள் இருந்தா அது ஆட் பண்ணும். அப்ப log m by n அப்படி இருந்துச்சுன்னா log m minus log n. சரியா? அதே பவர்ல இருந்துச்சுன்னா log m power n னா n into log m. அப்புறம் வேற என்ன?
இது மோஸ்ட்லி இது இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு நம்பர் ப்ராடக்ட்ல கொடுக்குறாங்கன்னா log m பார்த்துட்டு log n பார்த்துட்டு அதை ஆட் பண்ணோம், அதுக்கு ஆன்டி லாக் போடணும். சரிங்களா? அப்பதான் உனக்கு வந்து அது தெரியும், ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரியுது. அப்ப நான் டைரக்டா போட்டா பிரச்சனை இல்ல. அப்ப நாளைக்கு எல்லாரும் கையில என்ன இருக்கும்? இந்த யூனிட்ல எப்பவுமே பிசிக்ஸ் பீரியட்ல கையில லாக் புக் வச்சுக்கோ. சம்ஸ் போடும்போது நான் லாக் வச்சு போடுறேன். next page போடுமா? faster எழுதுமா? டைம் இல்ல. எல்லாம் முடிச்சிட்டியாடா? next page போடுமா? okay, so next page போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபார்முலா சொன்னல, relation between the current and drift velocity I is equal to ஒரு ஃபார்முலா போடுமா? ஞாபகம் இருக்கா? எங்க அது? so NA into B. சரியா? இது அப்படியே சொல்லி பார்க்கலாம். ஃபாஸ்டா சொல்லுமா? I is equal to NA BD into E. எனக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க? BD. வெரி குட். drift velocity calculate பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப I by N into A into E. சரிங்களா? I ஓட வேல்யூ என்ன? 0.2 divided by N ஓட வேல்யூ தான் என்ன எடுத்துக்கணும்? 8.4 into 10 power 28 into A எவ்வளோ? 0.5 into 10 power minus 6. அங்க actually A க்கு நம்ம 0.5 millimeter square கொடுத்துக்கானா? அப்ப 0.5 into 10 power minus 3 actually போட்டேன். ஆனா minus 3 னா இங்க மீட்டர் ஸ்கொயர் இருக்குல்ல, அப்ப என்ன இன்னொரு minus 3 வரணும். அப்பனா 0.5 into 10 power minus 6 மீட்டர் ஸ்கொயர் வரும். புரியுதா? minus 6 into 1.6 into E ஓட வேல்யூ எவ்வளோ? E ஓட வேல்யூ எவ்வளோ? 1.6 நாச்சுமா? சுபஸ்ரீ என்னங்க பேச்சு? so 1.6 into 10 power minus 19. so இது எல்லாமே simplify பண்ணா you get the answer என்னது? 0.03 into 10 power minus 3. velocity ன்றதுனால என்ன எழுதணும்? meter second investment. ஓகேவா? இது நார்மலா கேன்சல் பண்ண முடிஞ்சா ஈஸியா பண்ணிடலாம். இல்ல காம்ப்ளிகேட்டடா இருக்கு, டெசிமல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு மேம், கேன்சல் பண்ண கஷ்டமா இருக்குன்னா log யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல, இப்ப log 0.2 பார்த்து ஆன்சர் இங்க மைனஸ் 0 இருக்கிறதுனால -1, 20 ல 0 பார்க்கறேன், ஒரு வேல்யூ வரும் 3010 வரும். நெக்ஸ்ட் இங்க எல்லாமே கீழ இருக்கிறது டிவைட்ல இருக்கா? டிவைட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். log 8.4 log 0.5 next log 1.6. இப்போ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணோம்? 84 ல 0 பார்க்கணும், இது 0 ன்னு வரும், இங்க ஒரு வேல்யூ வரும். 0.5 னா -1 வரும், 50 ல 0 பார்க்கணும், இங்க ஒரு வேல்யூ வரும். கேர்ள்ஸ் கவனி, வீட்ல ஹோம்வொர்க்ஸ் இந்த log சம் போட்டுட்டு வா. 1.6 னா 0 ல பார்த்துட்டு 16 ல 0 பாப்பா, இங்க ஒரு வேல்யூ வரும். இது எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கா? அப்ப ஆன்சர் என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். சரியா? ஆட் பண்ணிட்டு இந்த வேல்யூல சப்ட்ராக்ட் பண்ணனும். இங்க வந்து ஆட் பண்ண வந்த வேல்யூவை இங்க இருக்கிறதோட வேல்யூவோட இந்த 0.2 வேல்யூவோட சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் வருமா?
அந்த ஃபைனல் ஆன்சருக்கு நான் என்ன கால்குலேட் பண்ணுவேன், ஆன்டி லாகர்தம் போடுவேன். ஓகே, ஆன்டி லாகர்தம் போட்டுட்டு எனக்கு இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுவேன். இதுதான் நான் என்ன சொன்னேன், நாளைக்கு எல்லாரும் கையில லாக் இருந்தா நீ கடகடன்னு பார்த்து சொல்லு, நான் அப்படியே ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஆன்சர் போடுறேன். ஓகேவா, காப்பி பண்ணிக்கோ. So next 2.4 பாரு. Example 2.4. Determine the number of electrons flowing per second through a conductor when a current of 32 ampere flows through it. இது வந்து லைக் 2 மார்க் क्वेश्चंस மா. இதுக்கு முன்னாடி இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் क्वेश्चंस. இது 2 மார்க்ஸ்ல தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. என்ன கேட்காங்கன்னா டிட்டர்மைன் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேக்குறாங்க. flowing per second through a conductor when a current கொடுத்திருக்காங்க. எவ்வளவு, I is equal to 32 ampere. next per second t கொடுத்திருக்காங்க 1 second. so calculate பண்ணலாமா, ஃபார்முலா என்ன, I equal to yes, I is equal to q by t. அப்ப q க்கு என்ன எழுதலாம், quantization of charge Ne. அப்ப q க்கு instead of q க்கு Ne divided by t into I. எனக்கு n தான வேணும், அப்ப n வேணும்னா என்ன பண்ணலாம், n equal to n மட்டும் இந்த சைடு வெச்சுக்கோ, ரிமைனிங் இருக்குறதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனா t டிவைட்ல இருக்குது ஈக்குவல் அந்த சைடு போனா மல்டிபிள் ஆயிடுமா. அப்ப மல்டிபிள் பண்ணலாம் it divided by e. சரிங்களா, அப்ப இத ரீஅரேஞ்ச் பண்ண n is equal to it by e. அப்ப e யோட வேல்யூ இங்க எழுதிக்கோ. e யோட வேல்யூ is nothing but எவ்வளவு 1.6 into 10 power minus 19 coulomb. அப்ப given data substitute பண்ண ஃபார்முலால I எவ்வளவு 32 ampere into t 1 second divided by 1.6 into 10 power minus 19. இப்போ நான் என்ன பண்றேன், பாயிண்ட ரிமூவ் பண்றதுக்கு நியூமரேட்டர் க்கு டினாமினேட்டர்ல 10 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 320 divided by 16 இந்த minus 19 மேல போச்சுனா plus 19 ஆயிடும். அப்ப இத கேன்சல் பண்ணா எனக்கு எவ்வளவு வருது, 20 டைம்ஸ் வருதா. ஓகே, அப்ப 20 into 20 தான் வரும். 16 2s are 32 பக்கத்துல 0 போடுங்க, அவ்வளவுதான். into 10 power 19. அப்ப இது எப்படி எழுதலாம், 2 into 10 power 20. ஈஸியா, yes ma'am. இந்த மாதிரி சிம்பிளா லாக் யூஸ் பண்ணாம கூட போடலாம். சில சம்ஸ்க்கு மட்டும் தான் லாக் வரும், அது மட்டும் கேப்ல போட்டு. Thank you ma. Thank you.